Yeah, good evening, student. Actually, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல அட் பிரசன்ட் நம்ம இருக்கோம். சரியா? டேர்ம் 3ல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு சொல்ல முடியுமா? நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம். இத தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா எண்ணியல் சொல்றோம். சரியா? சொல்றது புரியுதா? இந்த கான்செப்டோட இன்ட்ரோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இப்ப அத பத்தின இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது மெயினான 2 டாபிக். இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுல கொடுத்திருக்க இது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் தேர்ட் டேர்ம்ல 2க்கு முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ வேற ஒண்ணும் கிடையாது, ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ் சொல்றாங்க. சோ ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்னா என்ன அர்த்தம்னா தசம எண்கள். டெசிமலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்னன்னா தசமஸ்தானம். அந்த தசமஸ்தானத்தை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம்? சோ தசம எண்களை முழுதாக்கும் வழிமுறைகள் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் என்ன அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ஆன் டெசிமல். ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ்னா ஆப்ரேஷன்ஸ்னா என்னப்பா நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா there are 4 basic fundamental operations are there in mathematics. உங்க லெவலுக்கு என்னென்ன ஆபரேஷன் சொல்லுங்க, எங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், அந்த ஃபோர்த் ஆபரேஷன் என்னன்னு சொன்னா டிவிஷன். ஸோ இந்த ஆபரேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் டெசிமல் நம்பர்ஸ், தட் இஸ் தசம எண்களை கூட்ட போறோமா, கழிக்க போறோமா, பெருக்கல் யூஸ் பண்ண போறோமா, வகுத்தல் ஆபரேஷன் யூஸ் பண்ண போறோமான்றத பார்க்க போறோம். சரியா? சோ இதுல எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆபரேஷன்ஸ் ஆன் டெசிமல்ல 2 மெத்தட்ல நம்ம சம் செய்ய போறோம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளேஸ் வேல்யூ மெத்தட். சோ பிளேஸ் வேல்யூ மாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல இடம் மதிப்பு அட்டவணை முறை. சோ பிளேஸ் வேல்யூ கிரிட் மெத்தட்னா என்னன்னா இடம் மதிப்பு அட்டவணை முறை. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஏரியா மெத்தட். ஸோ ஏரியா மாடல்ல எப்படி நம்ம செய்ய போறோம்? அந்த ஏரியா மெத்தடுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பரப்பளவு முறை. நான் சொல்றது புரியுதா? சோ இப்ப நம்ம என்டையர் எப்படி சொல்றது இந்த தேர்ட் டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டரோட என்டையர் மைண்ட் மேப் மாதிரி நான் சொல்றேன். சோ பார்க்க போறது 2 கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்ல வேற ரீகேப்சுலேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா ரவுண்டிங் ஆஃப் டெசிமல் அப்படின்னா என்னன்னா தசம எண்களை முழு நம்பரா எப்படி மாத்துறது, முழுமையாக்குறதுன்னு சொல்லி பாக்குறோம். ரெண்டாவது என்னன்னா ஆபரேஷன்ஸ் ஆன் டெசிமல். ஆபரேஷன்ஸ் ஆன் டெசிமல்னா there are 4 basic fundamental operations are there: addition, subtraction, multiplication and then division. அந்த ஆபரேஷன்ஸ் என்னென்ன மெத்தட்ல நம்ம செய்ய போறோம்னா பிளேஸ் வேல்யூ கிரிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இடமதிப்பு அட்டவணை முறையிலையும் கத்துக்கிற போறோம். ரெண்டாவது என்ன செய்ய மெத்தட்ல பண்ண போறோம்னா ஏரியா மாடல்ல பண்ண போறோம், தட் இஸ் பரப்பளவு முறையில செய்ய போறோம். சரியா? எக்ஸசைஸ் குள்ள போலாமா? ஸோ இப்ப நம்ம செய்ய போற எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 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 சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு அண்ட் தென் எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், 1.234. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த 1.234ல இந்த நம்பர், இந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கு பேர் என்னன்னா ஹோல் நம்பர் பார்ட்டு. சரியா? சோ இந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ளது என்னன்னா டெசிமல் பார்ட்னு சொல்லி பார்த்திருக்கோம். முக்கியமான விஷயம், இந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்ஸை எப்படி ரீட் பண்ணணும்னா செப்பரேட்டா தான் ரீட் பண்ணணும். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ரீட் இட் அஸ் 234. சரியா? எப்படி ரீட் பண்ணும்? 1.234 சொல்லி தான் ரீட் பண்ணும். சரியா? இப்ப இதுல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப என்னைய ரவுண்டிங் ஆஃப் டிஜிட்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆன்சர் வந்து 2 டிஜிட்ல தான்ப்பா வேணும், டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ல தான் வேணும் அப்படின்னா எனக்கு இங்க எத்தனை டிஜிட்ஸ்ல இருக்கு? மொத்தம் 3 டிஜிட்ல இருக்கு. சோ இப்ப என்ன செய்யணும்னா ப்ரொசீஜர் நல்லா கேட்டுக்கோங்க, 2 ஸ்டெப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா
எந்த டிஜிட்டை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிஜிட்டை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். சரியா? சோ அந்த டிஜிட்டை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அந்த டிஜிட்டுக்கு அடுத்து உள்ள நம்பருக்கு தான் நம்ம இப்ப கன்சிடர் பண்ணணும் வெயிட்டேஜ் கொடுக்கறது. என்னன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய டிஜிட்டை நான் அண்டர்லைன் பண்ண சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்த டிஜிட் என்னன்னு கொஞ்சம் பாத்தீங்கன்னா 4 இருக்கா? சோ கண்டிஷன் என்னன்னா 5 or greater than 5 இருந்தா we had to add 1 should be the previous number. தமிழ்லையும் சொல்றேன், எந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணுமோ அந்த நம்பர் கீழே இப்படி கோடு போட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. சோ கோடு போட்டுட்டு அதுக்கு அடுத்த டிஜிட் டுவோர்ட்ஸ் யுவர் ரைட் சைட்ல அடுத்த டிஜிட்டோட வேல்யூ பாருங்க. 5 இல்ல 5க்கு மேல இருந்தா ஒரு நம்பரை ப்ரீவியஸ் டிஜிட்டோட ஆட் பண்ணணும். சோ அப்ப என்ன செய்யணும் இங்க சொல்லுங்க. 1 என்ன செய்யணும்? 2 3 4 என்னன்னு சொல்லி பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? 5 5க்கு மேல இருந்தாலும் 1 should be added. இப்ப எனக்கு என்னப்பா இருக்கு? வெறும் 4 தான் இருக்குன்னா less than 5 இருக்கிற இந்த வேல்யூஸ நம்ம என்ன செஞ்சிடணும்? இக்னோர் பண்ணிடணும். இக்னோர்ன்ற என்ன அர்த்தம்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். சோ அப்ப இதோட ஆன்சர் ரவுண்டிங் ஆஃப்னா 1.23 தான். சொல்ற விஷயம் புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ்லயும் பாத்துக்கலாம். இப்ப 7.28 1ன்னு வச்சுக்கோங்க, 28 6ன்னு கூட வச்சுக்கோங்க. சோ இதே கொஸ்டின் தான். கொடுத்திருக்க டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பிளேசஸ் வேல்யூ வேணும்னா டெசிமல்ல 2 டிஜிட் எனக்கு வேணும்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ 2 டிஜிட்னா எனக்கு இது வரைக்கும் தான் 7.28. சோ செகண்ட் டிஜிட் வரைக்கும் தான் வேணும். அதுக்கப்புறம் எழுதுற எந்த வேல்யூஸ பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. அதை எப்படி மாத்துவீங்கன்னு சொல்லி சொன்னா, சோ நான் என்ன செய்யணும்? இந்த எந்த டிஜிட் கேட்டிருக்காங்களோ அந்த 2 டிஜிட்னா அந்த 2 டிஜிட்டுக்கு நேரா கீழே கோடு போட்டுக்கிறணும். அடுத்து இந்த டிஜிட்டுக்கு அடுத்த நம்பர் என்னப்பா இருக்கு? 5 5க்கு மேல இருந்தா ஒரே ஒரு நம்பரை முன்னாடி உள்ள நம்பரோட ஆட் பண்ணணும். இதுதான் ரூல், எல்லாத்துக்குமே இதான் ரூல். இப்ப 5க்கு கீழே இருக்குப்பா. 5க்கு கீழே உள்ள என்ன நம்பர்ஸ் எல்லாமே 0 1 2 3 4 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணணும்னா என்ன மீனிங்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம், விட்டுறலாம். இப்ப இந்த தேர்ட் டிஜிட் பாருங்க, 2 8 6. இந்த தேர்ட் டிஜிட்ல என்ன இருக்கு? நம்பர் 6 இருக்கு. இது 5 இல்ல 5க்கு மேலன்னா 5க்கு மேல உள்ள நம்பர் தான். அப்ப 1 should be added to the previous digit. அப்போ ஒரே ஒரு நம்பரை முன்னாடி ஸ்தானத்தோட ஆட் பண்ணணும் இந்த டெசிமல்ல. அப்ப இது எப்படி எழுதலாம்? 7.8ஓட 1 கூட்டினா என்ன வரும்? 9. சோ அப்ப இது எப்படி எழுதலாம்னா 7.29 சொல்லி எழுதலாம். இதுதான் ரவுண்டிங் ஆஃப் டிஜிட். சோ இதுல இன்னும் கொஞ்சம் 2 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 7.28 என்ன திருப்பி வச்சுக்கலாம், அதே எக்ஸாம்பிளே கூட கன்சிடர் பண்ணுவோம். இப்ப எனக்கு ரவுண்டிங் ஆஃப் டிஜிட்ல 1 டிஜிட் தான் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ரவுண்டிங் ஆஃப் டிஜிட்ல லாஸ்ட் சம்ல என்ன பார்த்தோம்? 2 டிஜிட்ஸ்ல பார்த்தோம். பட் இந்த சம்ல ரவுண்டிங் ஆஃப் டிஜிட்ல ஒரே ஒரு டிஜிட் தான்ப்பா கேக்குறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 7.2 8 1 2 4 எத்தனை டிஜிட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா? டெசிமல்ல மட்டுமே 5 டிஜிட் இருக்கு. இந்த 5 டிஜிட்ல அவங்க தெளிவா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரவுண்டிங் ஆஃப் ஒன்லி 1 டிஜிட் அலோன். எனக்கு ஒரே ஒரு ஸ்தானம் மட்டும் டெசிமல் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னா கரெக்டா ஒரு டிஜிட். அப்ப அதுக்கு நேரம் கீழே கோடு போட்டுக்கிறணும். சரி, இந்த டிஜிட்டுக்கு அடுத்து டுவோர்ட்ஸ் ரைட் சைடு என்ன இருக்கோ அதை எப்படி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சோ ரூல்ஸ் என்ன சொன்னேன்? ஒரே ஒரு ரூல் தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். 5 5க்கு மேல இருந்தா யூ ஷுட் பி ஆடட் 1 டு த ப்ரீவியஸ் டிஜிட். 5 5க்கு மேல இருந்தா ஒரே ஒரு நம்பரை கூட்டுங்கப்பா முன்னாடி உள்ள டிஜிட்டோட. சரியா? சோ இப்ப எப்படி கூட்டலாம்? இப்ப 5க்கு மேல இருக்க 8ன்ற நம்பர் என்ன சொல்லுவாங்க? 5க்கு மேல தானே. அப்ப இதோட ஆட் பண்ணா எப்படி எழுதுனா 7.2 + 1 என்னவாயிரும்? 3 ஆயிரும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எக்ஸசைஸ் சம்ஸ் செய்யலாமா? சரி, எல்லாரும் எக்ஸசைஸ் சம்ஸ் எடுத்துக்கோங்க. இது எக்ஸசைஸ் 1.1ல உள்ள நம்ம கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸை எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்ப நம்ம பார்த்தது ஒரே ஒரு ரூல் தான், ரொம்ப ஈஸியாவும் பார்த்துடாச்சு. சரிம்மா, பயிற்சி 1.1ல உள்ள சம்ஸ் ஃபர்ஸ்ட் ரூம் லெட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 8 சம்ஸ் இருக்கு. இங்க கடகடகடம் எல்லா சம்ஸ்க்கும் ஒரு ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் தசம எண்களை
அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், First question 8.71. Second question 26 நீங்களுமே சைமல்டேனியஸா நோட் புக்ல ட்ரை பண்ணா சந்தோஷம். Third question 69.48. Fourth question 103.72. சரி, இப்ப இதுல ரவுண்டிங் ஆஃப் டிஜிட் எங்க சொல்லலாமா? என்ன சொல்லியிருக்கோம்? கொஸ்டினை திருப்பி ரீட் பண்றேன். கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகிலுள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக. சோ டெசிமல் பக்கத்துல உள்ள இந்த நம்பரை அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? இப்ப என்னப்பா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம்ல 8.71. சோ ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த டிஜிட் சரியா, தசம எண்ணுக்கு அருகில் உள்ள நம்பர், தசம எண்ணுக்கு அருகில் உள்ள நம்பர் தான் இந்த நம்பர் தான் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. சோ ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு சப்டிவிஷனுக்குமா இல்ல, எப்பெல்லாம் தோணுதோன்னு கிடையாது. எல்லா சம்ஸுக்குமே அந்த ரூலை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம லோயர் கிளாஸ்ல வாய்ப்பாட மனப்பாடம் பண்ண மாதிரி இதுவும் ரூல்ஸ் ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் டெசிமல்க்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன கொடுத்திருக்காங்க? 7ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ரூல் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். 5, 5க்கு மேல இருந்தா ஒரே ஒரு நம்பரை முன்னாடி உள்ள ஸ்தானத்தோட ஆட் பண்ணணும். சோ 5 ஆர் கிரேட்டர் than 5 இருந்தா 1 should be added to the previous digit. அப்ப இதை எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி 8 இருக்கு, ப்ரீவியஸ் டிஜிட் எனக்கு என்ன இருக்கு? 8. 8ஓட ஒரு 1 ஆட் பண்ணா இட் இஸ் 9. சொல்றது புரியுதா? இவ்வளவுதான் சிம்பிள் திங். சரி, இங்க பாருங்கப்பா, தசமஸ்தானத்துக்கு பக்கத்துல உள்ள டிஜிட் என்னவா இருக்கு? 0ன்னு இருக்கு. சோ இப்ப நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. 5, 5க்கு மேல இருந்தா ஒரே ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். எது? இதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்டுக்கு. சரியா? லெஸ் தென் 5 இருந்தா என்ன சொல்லலாம்னா இக்னோர் பண்ணிடலாம். இப்ப 0ன்றது 5க்கு மேலே 5க்கு கீழேனா இட் இஸ் லெஸ் தென் 5. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? வெறும் 26 மட்டும்தான். சரியா? இங்க 1 should be added இல்லையான்றதை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? 0ன்னு இருக்கு, அப்ப லெஸ் தென் 5, அப்ப இக்னோர் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க பாருங்கப்பா, இந்த தேர்ட் சம்ல பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? 69.48ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 69.48க்கு இந்த செகண்ட் சம்ல என்ன ரூலோ அதேதான். ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? லெஸ் தென் 5 இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். சோ இக்னோர் பண்ணா எப்படி எழுதணும்? ஜஸ்ட் இந்த ஆன்சர் 69 ஒன்லி. ஓகேவா? சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபோர்த் சம், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ஃபோர்த் சம் போட்டிருக்காங்க. ஃபோர்த் சம் என்னப்பா இருக்கு? டெசிமல், டெசிமலுக்கு பக்கத்துல உள்ள முதல் டிஜிட்டை பார்க்கணும், கோடு போட சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. ஸோ 7 which is greater than 5 or less than 5 னா which is greater than 5. So which is greater than 5 னா 1 should be added to the previous digit. ஸோ அப்ப இதுக்குடைய ஆன்சர் என்னன்னா 104 தான். சரியா? இப்ப அட் பிரசன்ட் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல பயிற்சி 1.1 எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்குரிய ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் செஞ்சிருக்கோம். சரியா? நான் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. ஸோ எல்லாரும் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரோமன் லெட்டர் போயிடலாமா? கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல செலக்டட் சம்ஸ் இல்ல, கொஞ்சோண்டு சம்ஸ் தான் செஞ்சிருக்கோம். இது ரெண்டு
பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர்லாம் 21.805 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ல இந்த நம்பருக்கு நூறில் ஒன்றாம் இடம். ஸோ நூறில் ஒன்றாம் இடம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நூறில் ஒன்றாம் இடம் அப்படின்னா எங்க இதை கண்டுபிடிங்க. இந்த 8 என்னப்பா சொல்லுவோம்? 8 சொல்லும் போது 10ல் ஒன்றாம் இடம் சொல்லுவோம். கரெக்டா? டெசிமல் பக்கத்துல உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட்ட 10ல் ஒன்றாம் இடம் சொல்லுவோம். அடுத்த டிஜிட்டை நூறில் ஒன்றாம் இடம் சொல்லுவோம். அடுத்த டிஜிட்டை தட் இஸ் 5 1000ல் ஒன்றாம் இடம் சொல்லுவோம். இங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா 21.805 தட் இஸ் 21.805ல நூறில் ஒன்றாம் இடத்தை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க, தசமஸ்தானத்தை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ நூறில் ஒன்றாம் இடம்னா இதோட ஆன்சர் என்னவாப்பா இருக்கும்? சோ இந்த டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சோ அதுக்கு நேரா கோடு போட்டுக்கிருவோம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்த டிஜிட்டை தானே நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுக்கு அடுத்த டிஜிட் என்னவா இருக்கு? 5 இருக்கு. சோ எல்லாரும் திருப்பி ஒரு ரூல் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் இப்ப மோர் தென் 10 டைம்ஸ் சொல்லியாச்சு ரூல்ஸ. 5 5க்கு மேல இருந்தா ஒரு டிஜிட்டை ஆட் பண்ணணும். பிளஸ் 1 டிஜிட்ன்ற சென்ஸ் மீன்ஸ் ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் இந்த ப்ரீவியஸ் டிஜிட்டோட. 5 ஆர் கிரேட்டர் than 5 இருந்தா 1 should be added to the previous digit. சோ இப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு? 5 தானே இருக்கு. அப்ப தாராளமா ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா 21.0 ஒரு 1 ஆட் பண்ணா என்னமா வரும்? 0 plus 1 becomes 1 தான். சோ இதோட ஆன்சர் என்னன்னா 21.81. இது எப்படி ரீட் பண்ணக்கூடாது? 81 சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் த டெசிமல் டிஜிட்ஸ்க்கு அப்புறம் you are supposed to read the digit as a separate one. So A1 தான் சொல்லி ரீட் பண்ணுவோம். இதுதான் செகண்ட் ரோமன் லெட்டரோட ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். ஸோ அடுத்து செய்யலாமா? இன்னொரு சம் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 35.0014. இந்த இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 1000 ஒன்றாம் இடம் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுவீங்க? 35.0014. சரி, 1000 என்னப்பா இடம் சொல்லுங்க. எங்க திருப்பி சொல்லுங்க. இந்த முதல் டிஜிட் 0 என்ன சொல்லுவாங்க? நீங்க கரெக்டா சொல்லுங்க. 10ல் ஒன்றாம் இடம் சொல்லுவாங்க. ரெண்டாவது 0 100ல் ஒன்றாம் இடம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டா இந்த 1ல இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? 1000ல் ஒன்றாம் இடம் சொல்லுவாங்க. சோ 1000ல் ஒன்றாம் இடம்னா இங்க நான் எங்க கோடு போடணும்? அடிக்கோடு போடுறது இந்த 3வது டிஜிட்டுக்கு. சோ 3வது டிஜிட்டுக்கு கோடு போட்டாச்சு. அதுக்கு அடுத்த டிஜிட் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? சர்க்கிள் பண்ணி பாருங்க. எதுக்கு இப்படி கோடு போடுறோம்னா நம்மளையும் அறியாம சம் செய்யும் போது மாத்தி டிஜிட்ஸ்க்கு கீழே கோடு போட்டுருவோம். சரியா? சோ இங்க அடுத்த டிஜிட் என்னன்னு பாருங்க. 1000ல் ஒன்றாம் இடத்துக்கு அடுத்த டிஜிட் எங்க இருக்கு? 4 இருக்கு. இது கிரேட்டர் than 5 லெஸ் than 5 கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணா வெல் அண்ட் குட்டா இருக்கும். சரியா? சோ இது 1000ல் ஒன்றாம் இடத்துக்கு அடுத்த டிஜிட் லெஸ் than 5 இருக்குன்றதுனால இந்த வேல்யூவை இக்னோர் பண்ணிரும். அப்ப கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? 3. இதுதான் ஆன்சர். சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி எழுதுவோம்? 35.001 தான். சொல்ற கொஸ்டின் புரிஞ்சா? இதுல எதாவது டவுட்ஸ் இருக்கா? எங்க குயிக்கா இந்த செகண்ட் ரோமன் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அடுத்த கான்செப்ட்ஸ் போடலாம்.
ஸோ இந்த ரோமன் லெட்டர்ல இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் 3 ரோமன் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரோமன் லெட்டர்லயும் ஒவ்வொரு சம்ஸ் இல்ல ரெண்டு ரெண்டு சம்ஸ் பாத்திரலாம். சரியா? ஸோ இப்ப இது தேர்ட் ரோமன் லெட்டர்ல ஃபோர் சம் செய்யறேன்ப்பா. 123.37 கொஸ்டின் என்னது? 123.37 ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை டிஜிட்ஸ்க்குன்னா ஒரே ஒரு டிஜிட்டுக்கு மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப டெசிமல் பிளேஸ்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? நமக்கு 2 டிஜிட் இருக்கு. பட் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னது ஒரே ஒரு டிஜிட்டுக்கு. எங்க யாராவது குவிக்கா ஆன்சர் பண்ணா இட் வில் பி வெல் அண்ட் குட். அடுத்த கொஸ்டின் நான் எழுதுறேன். 910.546. சரிப்பா, இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி எங்க யாராவது சொல்ல ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். ஸோ எத்தனை டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லிருக்காங்க? ஒரே ஒரு டிஜிட் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ண டிஜிட்டுக்கு நேரா கீழே கோடு போட்டுறணும். இதுக்கு அடுத்த டிஜிட்டை நான் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்கேன். 5, 5க்கு மேல இருந்தா ஒரே ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்கோ அதோட +1 ஆட் பண்ணணும். சரியா? சோ அப்ப இதோட கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 123. ஸோ 3யோட ஒரு ஒன்னு ஆட் பண்ணனா ஆன்சர் என்னவா இருக்கும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 123.4ன்னு சொல்லி தான் எழுதுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கப்பா. இதே கொஸ்டின் தான். ஸோ நான் என்னது 910.546. இதுல எத்தனை டெசிமல் இருக்கு? எனக்கு 3 டெசிமல்ஸ் இருக்கு. இது என்னன்னு சொல்லுவோம்? 10ல் 1ஆம் இடம் சொல்லுவோம். இந்த 4 என்னன்னு சொல்லுவோம்? 100ல் 1ஆம் இடம் சொல்லுவோம். இந்த 6 என்ன சொல்லுவோம்? 1000ல் 1ஆம் இடம் சொல்லுவோம். சோ எனக்கு 3 டிஜிட் கொடுத்துருக்காங்கப்பா. ஆனா கொஸ்டின்ல கேட்டது ஒரே ஒரு டிஜிட்ல மட்டும் எழுதுங்கன்னு சொன்னா கரெக்டா அந்த ஒரு டிஜிட்டுக்கு நேரா அப்படி அடியில கோடு போட்டுக்கோங்க. சோ கோடு போட்டுட்டு அடுத்த டிஜிட் என்ன சொல்லுவோம்? பார்த்து சொல்லுங்க. கோடு போட்டுட்டு அடுத்த டிஜிட் என்ன சொல்லுவோம்? இதுக்கு அடுத்த டிஜிட் என்ன இருக்கு? 4 இருக்கு. அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 5 ஆர் கிரேட்டர் தென் 5 இருக்கா? எப்படி இருக்கு? 5 ஆர் கிரேட்டர் தென் 5 இருக்கா? இல்ல லெஸ் தென் 5 இருக்கானா? இங்க எனக்கு லெஸ் தென் 5 இருக்கு. சோ அதனால அந்த டிஜிட்ஸ் இருக்கு அப்புறம் வர எல்லா வேல்யூஸுமே நான் இக்னோர் பண்ணிடுவேன். சோ ஆன்சர் என்னது? 910.5 தான் ஆன்சர். ஏன்னா 5க்கு கம்மியா இருக்கு. சரி, இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சம் இருக்கு. பட் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எப்படி ட்விஸ்டா கேட்டாலும் எப்படி கொஸ்டினா மாத்தி கேட்டாலும் உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். எங்க செய்வோமா? 19.99 19.99 எங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஒரே ஒரு டிஜிட்டுக்கு அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஒரே ஒரு டிஜிட்டுக்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ 19.9க்கு அப்புறம் உள்ளதை ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு அடுத்த டிஜிட்டல் சர்க்கிள் பண்ணணும். கிரேட்டர் தென் 5 இருந்தா 1 ஷுட் பி ஆடட் டு த ப்ரீவியஸ் டிஜிட்டா இருக்கும். அப்ப இது எப்படி எழுதுவோம்? 19.9ஓட 1 ஆட் பண்ணா என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். சோ அந்த 10ல இங்க என்ன செய்யணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 19.9ஓட ஒரு 1 ஆட் பண்ணுங்க. சரியா? 19.1ஓட ஒரு 1 ஆட் பண்ணுங்க. சோ 9 + 1 என்னன்னா 10. சோ 10ல 0 மட்டும்தான் போடுறோம். ரிமைண்டர் 1 கேரி அவுட் பண்ணி அடுத்த டிஜிட்டுக்கு பிளேஸ் பண்ணோம். சோ அகைன் எப்படி ஆட் பண்ணுவீங்க? இந்த டெசிமலுக்கு அதே டாட் வச்சுக்கணும். 9 + 1 10. ரிமைண்டர் ஒன்ஸ் அகெயின் 1. அந்த 1 மேல ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 + 1 2. ஸோ 19.99 ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 20.0 இருக்கும். சரியா? நான் சொல்ற விஷயம் எல்லாம் புரியுதா? ஐ திங்க் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். அதனால ஓரளவு உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சப் டாபிக் உள்ள போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுல இன்னும் டவுட்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா எனக்கு சேட் பண்ணுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கலாம். சரி, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே எண்ணியல்ல உள்ள முதல் பயிற்சி கணக்குகள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப 2வது பயிற்சியில என்ன மாதிரி கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னோம்? ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ். சரியா? ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ்க்கு தமிழ்ல என்ன இருக்குன்னா தசம எண்களின் மீதான செயல்பாடுகள்.
சரியா? தசம எண்களின் மீதான செயல்பாடுகள். அதுல என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்னு சொல்றது புரியுதா? நான் திருப்பி திருப்பி ரீகேப்சுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு கான்செப்டையும். ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு சொல்லி பார்த்தோம். பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல். பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல்னா இடம் மதிப்பு அட்டவணை முறைன்னு பார்த்தோம். ஸோ எதுக்கு இப்படி நான் மைண்டா போறேன்னா, திருப்பி திருப்பி நம்ம பார்க்கும் போது அட்லீஸ்ட் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தா இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன மாடல்? இடம் மதிப்பு அட்டவணை முறை. பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல். இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரியா மாடல், தட் இஸ் பரப்பளவு முறை. சொல்றது புரிஞ்சுச்சா? சோ இந்த டாபிக்ஸ்ல மொத்தம் என்னென்ன ஆபரேஷன் பார்த்தோம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இருக்கு. இப்ப ஈஸியா இருக்கிற அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆபரேஷன்ஸ் இப்ப பாத்துக்கலாம். சரியா? இத லைட்டா ஒரு தடவை நீங்க உங்க மனசுல சொல்லி பாருங்க. என்ன படிச்சிருக்கோம், என்ன பார்க்க போறோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரியா? சோ டெசிமல் பிளேசஸ் என்னன்னு சொல்லி சொல்ல போறோம் அப்படின்னா, ஒண்ணு லைக் டெசிமல்ஸ் சொல்றோம், இன்னொன்னு அன்லைக் டெசிமல்ஸ் சொல்றோம். சோ இந்த லைக் டெசிமல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றோமே, 12.2 14.2 சொல்லி ஒரு ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இந்த டெசிமல் பிளேசஸ்ல எத்தனை டிஜிட் இருக்குன்னா ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. செகண்ட் நம்பர்லயும் டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. சோ இந்த வேல்யூவை பத்தி கம்பேர் பண்ண வேண்டாம். இங்க 12.2 இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 14.8 கூட இருக்கலாம். பட் நம்பர் ஆஃப் டிஜிட் ஆஃப்டர் த டெசிமல் எப்படி இருக்குன்னா, இங்கேயும் ஒரு டிஜிட் இருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் டெசிமல்ஸ். சரியா? ஸோ லைக் டெசிமல்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Decimals having the same number of decimal places. Decimals having the same number of decimal places is called like decimals. Unlike decimal என்னப்பா அப்படியே அதுக்கு just opposite. Decimals having different number of decimal places is called unlike decimal. எங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க எப்படி இருக்கும்ட்டு. ஏதாவது சொல்ல சான்சஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் அன்லைக் டெசிமலுக்கு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் 0.7 கூட போட்டுக்கோங்க. 12.53, அடுத்து 8.9,
968 இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா அன்லைக் டெசிமலுக்கு. ஏன்பா? சோ 0. என்ன கொடுத்திருக்கேன்? 7 கொடுத்திருக்கேன். செகண்ட் என்ன கொடுத்திருக்கேன்? 12.53 கொடுத்திருக்கேன். தேர்ட் என்ன கொடுத்திருக்கேன்னா 8.968 சொல்றேன். இப்போ இதை நீங்க கம்பேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கா? பட் இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட்ஸ் இருக்கு. சோ இதுதான் அன்லைக் டெசிமல்ஸ். சோ இப்ப அடிஷன் சப்ராக்ஷன் செய்ய வேண்டும் போது நம்ம முக்கியமா கவனத்துல வச்சுக்கிற விஷயம் என்னன்னா, எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி, சோ நம்ம அத லைக் டெசிமல்ஸா மாத்திட்டு தான் சம் செய்யணும். சரியா? செய்யலாமா? ஒரு சம் மாடலுக்கு செய்யலாமா? சரி, இப்ப எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு சம்மர் நான் கன்சிடர் பண்ணுவோமே. ஆட் 8.76ன்ற நம்பரோட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணும்? ஆட் 8.76 அண்ட் 9.58ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுக்கும் இடையில நான் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்ப நம்ம செய்ய போற மெத்தடுக்கு பேர் என்னன்னா பிளேஸ் வேல்யூ கிரிட் மெத்தட்ல தான் நம்ம செய்யறோம். ஸோ பிளேஸ் வேல்யூ கிரிட் மெத்தட்னா என்ன செய்வோம்? முத ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ் எழுதிருவோம். இங்க என்ன செய்வோம்? 10th பிளேஸ், 100 பிளேஸ் அண்ட் தென் 1000க்கு போகும். சரியா? நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த வேல்யூஸ் எங்க எழுதுங்க? 8, 7, 6. சரியா? 8.76 எப்படி எழுதுவோம்? 8, 7, 6. உங்களுக்கு வேணும்னா டாட் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த செகண்ட் நம்பர் என்ன இருக்கு? 9.58. இந்த ரெண்டு நம்பரும் எதுக்குமா எக்ஸாம்பிள்? லைக் டெசிமலுக்கு எக்ஸாம்பிளா, அன்லைக் டெசிமலுக்கு எக்ஸாம்பிளா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. டெசிமலுக்கு அப்புறம் இங்கேயும் 2 டிஜிட் இருக்குமா, இங்கேயும் 2 டிஜிட் இருக்குமா? சோ அப்ப நம்ம செய்ய போற சம் ஃபர்ஸ்ட் ஈஸியா இருந்தா தானே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால லைக் டெசிமலுக்குரிய சம்ஸ் செய்யறோம். சரியா? எங்க நார்மல் அடிஷன் தான்ப்பா. எங்க ட்ரை பண்ணுவோமா? எங்க ட்ரை பண்ணுங்க. 16, 18 ஆட் பண்ணா என்ன வரும்? இட் இஸ் 14. ஸோ 14ல 4 மட்டும்தான் எழுதணும். ரிமைண்டர் ஒன்ன நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி அவுட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுங்க. 7 + 1 8. 8ஓட 5 ஆட் பண்ணா இட் பிகம்ஸ் 13. 13ல 3 மட்டும்தான் பிளேஸ் பண்ணும். இந்த ரிமைண்டரை அகைன் ஒன்னா நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு கேரி அவுட் பண்ணணும். ஸோ 8 + 1 9. 9 + 9 என்ன வரும்? 18. ஸோ அப்ப ரெண்டு டிஜிட்லையும் 8.76 அண்ட் 9.58 ஆட் பண்ணா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 8.34 இருக்கும். சரியா? ஸோ இது மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ரிமைனிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். சொல்றது புரியுதா? ஸோ ஹோம் ஒர்க்ஸோ இல்லாட்டினா என்ன கிளாஸ்ல நம்ம படிச்சோன்றத லைட்டா ஒரு ரீகேப்சுலேட், ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல புரியும். சரியாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.